அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்தவர் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி. எடப்பாடி பழனிசாமியினுடைய சுயநலம் யார் யாரெல்லாம் எப்படியெல்லாம் ஏசுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம மேலோட்டமா எல்லாமே கடந்து போயிடா. ஒவ்வொருத்தரும் மனசுல வன்மத்தை வச்சு தான் இதுவரையிலுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அதில் ஒன்றும் விதிவிலக்கு கிடையாது. அவரும் மனசுல ஒரு வன்மத்தை வச்சுட்டு தான் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமினால அதிமுகவை யார் யார் எப்படிலாம் ஒரு பலவீனமா பேசுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சார், மோடிக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருந்தார். திடீர்னு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு அறிவிச்சிட்டார். இதை செய்தியாளர்கள் சந்திப்பில் அவங்க என்ன சொல்றாங்க, சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கல, அதனால அதிமுக தோத்து போச்சு. 2021 பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நாங்கள் ஆட்சி இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க. கோயம்புத்தூரில் கிறிஸ்தவர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் எதிர்நோக்கிட்டு இருக்கும்போது எஸ்டிபிஐ கட்சியோடு ஒரு கூட்டணியை போடுறார். அந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமி கலந்துக்கிறார். அவர் அங்கே என்ன பேசுகிறாரு தெரியுமா? 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற பொது தேர்தலாக இருக்கட்டும், இந்த இதில் நாங்கள் பிஜேபியோட நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம், அவங்களோட ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி வீரவசனம் பேசினார். நான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலாக இருப்போம், சிறுபான்மை மக்கள் எங்களை முழுமையாக நம்பலாம் அப்படின்னு சொல்லி பேசினவர் கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாடி போய் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்தித்து ஒரு கூட்டணியை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டார். திடீர்னு இந்த கூட்டணியை உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பிஜேபியோட கூட்டணியிலிருந்து விலகி வந்த உடனே பிஜேபியை அவ்வளவு விமர்சனம் பண்ணாங்க. எல்லாருமே விமர்சனம் பண்ணாங்க. அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் கேபி முனுசாமி, சிவி சண்முகம் விமர்சனம் பண்ணாங்க. எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. விமர்சனம் பண்ணாத ஆட்கள் யாருமே கிடையாது. மாறி மாறி விமர்சனம் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு திடீர்னு போய் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் தமிழகத்தில் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னா யார் நம்புவா? யார் ஓட்டு போடுவா? மக்கள் ஒரு தலைமை மீது நம்பிக்கை இருந்தால் தானே மக்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை மக்கள் நம்ப தயாராக இல்லை. அதிமுக பலவீனமாயிருச்சுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் தெரியும். அதிமுக இரண்டா போனது பிஜேபிக்கும் நல்லது, திமுகவுக்கும் நல்லது. இன்னைக்கு அதிமுக ஒற்றுமையாக இருந்தது அப்படின்னா அதிமுக சொல் பேச்சை கேட்குற அளவுக்கு எல்லா கட்சியும் வந்துடுவாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கையில் சிக்கிக்கிட்டார். இந்த சிக்கனதுக்கு என்ன உள்ள அர்த்தம்? இந்த கூட்டணிக்குள்ள போயிட்டாங்களே, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய மகனுடைய வழக்குகள், சம்பந்தி அவர்களுடைய வழக்குகள், தன் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், தன்னை சூழ்ந்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த வருமான வரித்துறை, அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குகள், இதில் எல்லாம் நம்ம தப்பிக்கணும், அவங்களையெல்லாம் காப்பாற்றணும். ஏன்னா 4.5 ஆண்டு காலங்களில் அவங்க அடித்த அந்த கொள்ளைகளில் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது. அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டார். கூட்டணி வச்சதுமே பெரும்பாலும் நிர்வாகிகளுக்கு அது பிடிக்கலன்னு வச்சுங்களேன். இப்போ எடப்பாடி பழனிசாமியை வசப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்லாமியர்கள். எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்ச உடனே எஸ்டிபிஐ கட்சி விலகிருச்சு. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, கூடான் நட்பு கேடாய் முடியும் அப்படின்னாங்க. நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வச்சது எங்களுக்கு கேடாயிருச்சு, இனிமேல் அதிமுகவோட கூட்டணியை வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலிருந்து விலகிட்டாங்க. பிஜேபியோடு கூட்டணி வைக்கிற எந்த கட்சிகளோடும், பிஜேபியோட இணையக்கூடிய எந்த கட்சிகளோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி முடிச்சுட்டாங்க. கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அது அந்த ஆர்ப்பாட்டத்தில் இஸ்லாமியர்கள் ஒருத்தர் மேடையில் ஏறி பேசுகிறார். அவர் சொல்கிறாரு, பிஜேபியோட மணி அடிக்கக்கூடிய கட்சிகள் யாராக இருந்தாலும் நம்ம இஸ்லாமில் இருக்கக்கூடிய இடங்களில் ஓட்டு கேட்க வந்தாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி மேடையிலிருந்து கேட்குறாங்க. கீழே இருக்கிறவங்க செருப்பால் அடிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியலை, விளங்கலை, கேட்கலை, உறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் செருப்பால் அடிப்போம் அப்படின்னு பேசுகிறாங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தைன்னு பாருங்கள். இந்த வார்த்தையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கேட்கணுமா? அதிமுக ஒருங்கிணைந்தா இந்த வார்த்தைகள்லாம் பேசக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வருமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்கல்ல. அதிமுக ஒருங்கிணைந்தா இப்படியான வார்த்தைகள் பேசக்கூடிய தைரியம் எங்கிருந்து வரும்? அப்போ அதிமுக ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபியோட மணி அடிக்கக்கூடிய கட்சிகள், எடப்பாடி பழனிசாமியே இஸ்லாமியில் இருக்கக்கூடிய இடங்களில் ஓட்டு சேகரிக்க வந்தால் அவங்கள
செருப்பை சாணியில் தொட்டு அடிங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசுகிறார் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு அரசியல்? அப்போ இப்படியெல்லாம் பேசுகிற அளவுக்கு இந்த கட்சியை கொண்டு போனது யார்? எடப்பாடி பழனிசாமி தானே. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியில்லை அப்படிங்கிறது தானே காட்டுது. பிஜேபியிலேருந்து கூட்டணி விட்டு வெளியில் வரும்போதும் யாரும் ஏன் வெளியில் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் சொல்லலை. பிஜேபியோட கூட்டணி இப்போ வைக்க போகும்போதும் யார்ட்டையும் எந்த கருத்தும் கேட்கல. அவராக ஒரு முடிவை எடுக்கிறாரு, உள்ளே போய் சேர்றாரு, வெளியில் வர்றாரு. உள்ளே வெளி ஆட்டம் மாதிரி எடப்பாடி பழனிசாமி விளையாண்டுட்டு இருக்கிறது அதிமுகவில் இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்கலை. யாரோடைய ஆலோசனையும் கேட்கல. தன்னிச்சையாக ஒரு ஆலோசனை எடுத்துட்டு போகிறார். திமுக எல்லா தொகுதியும் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றார். இன்னைக்கு 2026 ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணியோட விஷயம்தான் எந்த மக்கள் நம்புவாங்க? எந்த அதிமுக தொண்டை நம்புவாங்க? பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான் நம்புவாங்களா? எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரும் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவை ஏற்றுக்கிறவே இல்லை. இப்படியான எதிர்ப்புகள்லாம் வெளியில் வந்த உடனே எடப்பாடி பழனிசாமி ஒரு செயற்குழு கூட்டத்தை அவசரமாக கூட்டுறான்னு சொல்லி கூட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் பெட்டியோடு விருந்துகள் ஏற்பாடுகள் நடைபெற இருப்பதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போ சிறுபான்மையினர் வாக்கு கிடைக்கலைங்கிறதுக்காக பிஜேபியிலேருந்து வெளியில் வந்திருக்காரு. அதே சிறுபான்மையினர் மக்களை துரோகம் பண்ணிட்டு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு. அந்த அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமி இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. நன்றி, வணக்கம்.